பெற்றோர்களால், மகன்களால், மகள்களால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் நிம்மதியாக வாழ்வதற்காக அன்பு சோலை திட்டம், எப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் இன்று அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர், இன்று அமித்ஷாவின் கால்களை கட்டி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கம்பெனியினுடைய அந்த போலி முகத்திரையை கிழித்து 2026 மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கப் போவது நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். இதுல இடையில ஒருத்தர் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஐயோ ஐயோ பொழுது போலன்னா ஒரு இடத்துல கூட்டத்தை போட்டு திமுக ஒரு அரை மணி நேரம் திட்ட வேண்டியது, சக்தி போய் ரூம்ல போய் படுத்துக்க வேண்டியது, திருப்பி ஒரு 15 நாள் கழிச்சு ஒரு 200 பேரை கூப்பிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்காம விட மாட்டேன் அவர் திருப்பி போய் படுத்துக்கிறாரு. திருப்பி ஒரு ஊர்ல வந்து திராவிட முன்னேற்றம் என்னங்க ஒரு கதை ஒன்று சொல்லிடுறேன், சொல்லித்தான். ஏன்னா அவரும் கதையெல்லாம் சொல்லுவாரு. ஒரு சின்ன பேரை ஒரு அப்பா திருவிழா கூட்டி போயிருக்காரு. அப்ப திருவிழாவில் நிறைய பொருள் வித்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப இந்த ஊதுற விசில் வித்துருக்கேன், விசில் எப்பா அந்த விசில் ஒன்று வாங்கி கொடுப்பா அப்படின்னுட்டு விசில வாங்க இப்ப கண்ட நேரத்தில் ஊதிக்கிட்டு போடா எனக்கு காதெல்லாம் வாங்கி கொடுப்பா, ஒரு விசில் கூட வாங்கி கொடுக்காத நீ அப்புறம் எதுக்கு என்ன பெத்த அப்படின்ட்டு. என்னடா பெத்ததுக்கு விசிலுக்கு என்னடா சம்பந்தம்? விசில் வாங்கி கொடுத்தாரு அவங்க அப்பா. பஸ்ஸில் கூட்டிடுறாரு, விசில் மயந்தாயிட்டு பஸ் போயிட்டு இருக்கு. கண்டக்டர் விசில் அடிச்சா தானே பஸ் நிற்கும். இவன் இடையில விசில் எடுத்து அப்படின்னா பஸ்ஸை நிறுத்திட்டாரு கண்டக்டர். யோ ஏன் சும்மா விசில் அடிச்சுட்டு இருக்கா, இது ஸ்டாப்பே இல்லை. நான் அடிக்கலையா, அப்புறம் எவன்டா அடிக்கிறது? ஒரு சின்ன பிள்ளை அடிச்சுக்கிட்டே இருக்கேன், தெரியாதனமா அவன் கையில விசில கொடுத்துட்டாங்க. அந்த விசில புடுங்குறாருன்னா முடியாது, எங்க அப்பா என்கிட்ட விசில நான் கொடுக்க மாட்டேன், நான் அடிச்சுட்டே தான் இருக்கேன்ட்டு பொழுது போகிற நேரம்னா எடுத்து புருன்னு அடிக்கிறேன். இந்த டிரைவர் வண்டியை நிப்பாட்டிட்டு வண்டியை நிறுத்திட்டு இறங்கி வந்துட்டார். எத்தனை விசில் அடிப்பேன், விசில் பண்றாங்க முடியாது, நான் அடிச்சுட்டே இருக்கேன், நீ நிப்பாட்டு. அப்புறம் கண்டக்டர் விசில பேக்கில் போட்டாரு, இவன் ஊதிக்கிட்டு இருக்கேன் விசில. டிரைவர் எங்கன்னா நிப்பாட்டணும் தெரியாம போய்கிட்டு இருந்த பயணிகள்லாம் இறங்கி போயிட்டாங்க. இந்த விசில் ஓட்டுற பஸ்ல எவனுமே போகாதீங்களான்ட்டு. இந்த விசில எப்படி சின்ன பையில கொடுத்த அந்த பஸ் நாசமா போச்சோ, அதே மாதிரிதான் புதுசா கட்சி ஆரம்பிச்சு திமுகவை ஒழிக்கணும்னு நினைச்சா அந்த குரூப் எங்க இருக்குன்னே தெரியாம போயிருந்த இடத்துல அந்த விசில் வச்சிருந்த பையன் நைட்டு தூங்கிட்டு இருக்கான். பாயிண்ட்ல விசில வச்சு நைட்டு தூங்குறப்பயாவது அடிக்காதா விசில லைட்டா அப்புறம் அடிச்சுக்கலாம் அப்படின்னு நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ 1:30 மணிக்கு முடிச்சுட்டான். விசில் எடுத்து பக்கத்து வீட்டுல ஒரு டிரைவர் அந்த ஆளு தூங்கிட்டு இருந்திருக்கான். விசில் சத்தம் கேட்காம வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னு பக்கத்துல வீட்டுக்காரமா படுத்துட்டு இருக்கு. அது குடுமையை பிடிச்சி இழுத்து பிரேக் ஆக்சிலேட்டர் திருப்பி அந்த அம்மா ஐயோ பைத்தியமா பிடிச்சிருக்கு, என்ன விசில் வண்டி ஓட்டுற மாதிரி கனவு கண்டு குடுமையை பிடிச்சி பிரேக்கை போட்டது கீழே மயம் படுத்திருக்கேன். அவன் முகத்தை ஆக்சிலேட்டர்னு வதக்குன்னு மிதிச்சு மூக்குல ரத்தம். ஒரு சின்ன பையன் விசில கொடுத்தா என்ன ஆகுமோ அதே மாதிரிதான் புதிதாக கட்சி தொடங்கி ஆலமரம் போல் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைக்கும் அந்த விசில் கம்பெனிகள் இந்த நாட்டில் 2026 இருக்கிற இடம் தெரியாமல் போகும். எல்லா சோதனைகளையும் ஜெயித்து அதையெல்லாம் கடந்து வந்த அற்புதமான ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். வருகின்ற 2026 மாண்புமிகு ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்று 2026 ஆகஸ்ட் 15 அன்று சென்னை கோட்டை கொத்தளத்திலே தேசிய கொடியை ஏற்றப் போவது எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் 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 என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தமிழ்நாடு தலைகுனியாது, தமிழன் தலை நிமிர வேண்டும். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். அவருக்கு மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல்
பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.